ஆன்மீக ஐதீகங்கள். பைரவாஷ்டமி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் பைரவாஷ்டமியின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். சந்திரனின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலத்தின் 8வது தினம்தான் அஷ்டமி திதி. மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் அஷ்டமி நாள் தெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக கருதப்படுகின்றது. இதில் தேய்பிறை அஷ்டமி நாள் பைரவரை வழிபட சிறந்த நாளாக கூறப்படுகிறது. அதிலும் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி காலபைரவாஷ்டமி என்றே போற்றப்படுகிறது. காரணம், இந்த நாளில்தான் பிரம்மனின் அகந்தையை அழிக்க சிவபெருமான் தன் சக்திகளில் ஒன்றான காலபைரவரை தோற்றுவித்தாராம். அகந்தையை அழித்து உலகில் நன்மையை நிலைநாட்டும் சக்தியாக காலபைரவர் இன்றும் அருள்கிறார் என்பது ஐதீகம். சகல லோகங்களையும் அச்சுறுத்தி வந்த தீய சக்திகளான அரக்கர்களை அழிக்க ஈசனின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவரே பைரவமூர்த்தி. இவரே பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க ஒரு தலையை கொய்து பிரம்மனை நான்முகனாக மாற்றியவர். இவரே அந்தகாசுரனை அழித்த ருத்ர வடிவினர். அன்னபூரணியிடம் தானம் பெற்று காசிராஜனாக காலதேவனாக வீற்றிருப்பவரும் பைரவரே. காலமெனும் யமனின் அதிகாரத்தை குறைத்து தம்மை சரணடையும் பக்தர்களுக்கு அபயமளித்து நீண்ட ஆயுள் வழங்கும் தெய்வமும் இவரே என்கின்றன புராணங்கள். 64 வகையான பைரவ மூர்த்தங்களில் அஷ்டபைரவர்கள் மட்டுமே பக்தர்களால் அதிகம் வணங்கப்படுகின்றனர். பைரவரின் உடலில் 9 கோள்களும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் 64 யோகினிகளும் அமைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகிறது. ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்திருக்கும் பைரவமூர்த்தி மழு, பாசம், சூலம், தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிர்க்க செய்யும் வடிவம் கொண்டவர். காலத்தை நிர்வகிக்கும் இவரிடம் இருந்தே திருவாக்கியம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கங்கள் உருவானதாக கூறப்படுகிறது. இவரே சகல சிவாலயங்களின் காவல் தெய்வம். இரவு நடை சாத்தும் போது மொத்த கோயில் பாதுகாப்பும் திறவுகோலும் இவரிடமே ஒப்படைக்கப்படுமாம். சிவனின் சொத்து அனைத்துக்கும் இவரே காவலாளி. பைரவரை வழிபடாமல் சிவ வழிபாடு முழுமை பெறாது. மகா பைரவர் அஷ்ட திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்டபைரவராகவும், தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை ஒழிக்க உதவும் 64 விதமான பணிகளை செய்ய 64 வித பைரவர்களாக உருவானதாகவும் நம்பப்படுகிறது. கால பைரவாஷ்டமி நாளில் அஷ்டலட்சுமியரும் அஷ்டபைரவரை வணங்குவதாக ஐதீகம். இந்த நாளில் சொர்ணாகர்ஷண பைரவமூர்த்தியை வணங்குவது மிக நல்ல பலனை தருமாம். ஸ்ரீ ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பைரவ வழிபாடு தொன்மையான பிணிதீர்க்கும் வழிபாடாம். கடன் பிரச்சனைகளை நீக்கி செல்வ வளம் தரும் நாளாகவும் உள்ளது. மாதந்தோறும் அஷ்டமி திதி வந்தாலும் தேய்பிறையில் வரும் அஷ்டமிக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு. அதன்படி சித்திரை மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமிக்கு ஸ்நாதனாஷ்டமி என்று பெயர். அதேபோல் வைகாசி தேய்பிறை அஷ்டமி சதாசிவாஷ்டமி, ஆனி பகவதாஷ்டமி, ஆடி நீலகண்டாஷ்டமி, ஆவணி ஸ்தானு அஷ்டமி, புரட்டாசி சம்புகாஷ்டமி, ஐப்பசி ஈசான சிவாஷ்டமி, கார்த்திகை காலபைரவாஷ்டமி, மார்கழி சங்கராஷ்டமி, தை தேவதாஷ்டமி, மாசி மகேஸ்வராஷ்டமி, பங்குனி திரியம்பகாஷ்டமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. பைரவருக்கு வாகனமான அர்ப்பணிப்பின் வடிவமான நாய் இருக்கிறது. வாழ்க்கையில் இன்ப துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லும் கூற்றின் வடிவமாக பைரவரின் இந்த நாய் வாகனம் திகழ்கிறது. அதனால்தான் நாய்க்கு வேத ஞாழி என்ற பெயர் உண்டு. நேயர்களே,
காலபைரவாஷ்டமி நாளில் திருக்கோவில்களில் அருள் பாலிக்கும் பைரவர் சுவாமிக்கு சிறப்பு வஸ்திரம் அணிவித்து செவ்வரளி மலர்கள் சமர்ப்பித்து செவ்வாழை பழம் நைவேத்தியம் வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்கதீஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் என்று பைரவ மந்திரத்தை கூறி வழிபட நிறைவான செல்வமும் சந்தான பாக்கியமும் கிடைக்கும். திருமண தடை, துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் அகலுமாம். நாமும் நன்மைகள் பல அருளும் ஸ்ரீ பைரவ மூர்த்தியை தேய்பிறை அஷ்டமி நாட்களிலும் காலபைரவாஷ்டமி நாளிலும் வணங்கி சகல நன்மைகளும் பெறுவோம், வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். பைரவாஷ்டமி